வந்து தீபாவளிக்காக பலகாரம் வந்து செய்ய போறேன். தேங்காய்பால் முறுக்கு. அதுக்காக நான் வந்து 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் அரிசி மாவும் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளும் வெள்ளை எள்ளும் 3 டேபிள் ஸ்பூன் நச்சீரகமும் அதை விட தேங்காய் பாலை வந்து காய்ச்சி அதை உப்பு போட்டு காய்ச்சி வச்சிருக்கிறேன். வாங்க இனி நாங்கள் செய்முறை வீடியோவுக்கு போவோம். அதுக்கு முதல் நான் இந்த சேனலை பார்க்குறவ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. இனி நாங்கள் இந்த மாவை வந்து வடிவாக இருக்க கிளறி விட்டுட்டு ஏற்கனவே நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். திருப்பியும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் இதை பால் விட்டு தான் குழைக்க போறேன். பால் விட்டு குழைச்சா நல்ல டேஸ்டா ஒரு மொறுமொறுப்பா வரும். அதுக்காக நான் பால் விட்டு தான் குழைக்கிறேன். சில பேர் இதுக்கு சுடுதண்ணி விட்டு குழைப்பாங்க. நான் வந்து பால் விட்டு குழைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைப்போம். பாலை குழைச்சிட்டு காணாட்டிக்கு இது கொஞ்சம் சுடுதண்ணியும் விட்டு குழைக்கலாம். வந்து மாவை நல்லா அடிச்சு குழைக்க போறேன். சேர்த்துட்டேன் மடிவா. உங்களோட வீட்டில் எத்தனை பேர் முறுக்கு செய்துட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நான் எங்களோட வீட்டு தீபாவளிக்காக முறுக்கு தான் நான் முதல் செய்கிறேன். குழைச்சிட்டேன். இன்னும் நல்லா குழைக்க வரும். கொஞ்சம் கொஞ்சமாக புளிவோம். சட்டி அடுப்பில் வந்து எண்ணெய் கொதிச்சு கொண்டு இருக்குது. நான் இப்போ 1-2 புளிஞ்சு கொண்டு இருக்கிறேன். நாங்கள் வட்டமாகவும் புளியலாம். எங்களுக்கு பிடிச்ச விதமாக நீங்கள் புளியலாம். புளிவோம். இதை நாங்கள் இனி ஒவ்வொன்றா பொறிச்சு எடுப்போம். ஒவ்வொன்றா பொறிச்சு எடுப்போம். எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க விடணும். அப்போதான் இது பொரியும். திருப்பி விடுவோம். நாங்கள் இவ்வளோ மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சு எடுத்து பொரிப்போம். சில பேர் இந்த வட்டமாகவே புளிவினா நான் வட்டமாகவும் புளிகிறேன். எனக்கு தெரிஞ்ச முறையில் கொஞ்சம் இருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நீங்கள் புளியலாம். முறுக்கு ரெடி. நல்ல முறுமுறண்டு வந்திருக்குது. இப்படி வரும். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க.
நீங்கள் என்ன தீபாவளிக்கு என்ன பலகாரம் செய்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நான் இன்னொரு பலகாரத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.